சவுதியில பார்த்தீங்கன்னா, வெயில் பார்த்தீங்கன்னா 50 டிகிரி வரைக்கும் அடிக்குது. இங்க எல்லா வீட்லயுமே பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு டிரைவர் வச்சிருப்பாங்க. இந்த ஆப்போசிட்ல தெரியிறது பார்த்தீங்கன்னா, டிரைவர் ரூமு. இந்த மாரியா வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடே பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியா ரூம் தந்துருவாங்க. எனக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சூடானி இருக்காப்புல. அதுக்கப்புறம் ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, 2 ஹிந்திக்காரங்க இருக்காங்க. அவங்க வந்து யூபிக்காரங்க. இப்போ சவுதியில பயங்கர ஹீட் டைம். அதனால வண்டி எதுவுமே ரோட்ல இல்ல. எப்போதுமே நார்மலா அந்த தெருக்கள்லலாம் பார்த்தீங்கன்னா, வண்டி அந்த அளவு இருக்காது. நம்ம ஹைவே அதுக்கப்புறம் ரோட்டுக்கு போனா தான் இருக்கும். ஸோ சவுதிக்கு நம்ம புதுசா டிரைவர் வேலைக்கு வரும்போது சமைக்க தெரிஞ்சிருக்கணும். சமைக்க தெரிலனா ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஏன்னா இங்கே கடையில சாப்பிட்டா பைசா பயங்கரமா ஆயிரும். அது மட்டும் இல்லாம நம்ம நம்ம நெனச்ச நேரம் கடையில போய் சாப்பிட முடியாது. கொஞ்சம் சமைக்க தெரிஞ்சாலும் போதும். அவங்களே கேஸ் தந்துருவாங்க. வீட்ல அடுப்பு, கேஸு எல்லாமே ரெடி பண்ணி தந்துருவாங்க. ஃப்ரிட்ஜு எல்லாமே ரெடி பண்ணி தந்துருவாங்க. இந்த ரைட் சைடு தெரியுது ஃபுல்லாமே டிரைவர் ரூம் தான். சவுதி அரேபியாவ பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு டிரைவர் இருப்பாங்க. எனக்கும் சமைக்க தெரியாது. நான் வந்து மெஸ்ஸில தான் சாப்பிடுவேன். எனக்கு இங்கே கேரளா ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவோம். மந்த்லி லாஸ்ட் வந்து எவ்வளோ பைசா வருதோ ஷேர் பண்ணிக்கிடுவோம். இதுதான் என்னோடய ஃப்ரெண்டோட ரூமு. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியால ஒரு சில வீட்ல 2 டிரைவர் இருப்பாங்க. மத்தபடி பார்த்தீங்கன்னா, எல்லா வீட்லயுமே ஒரு டிரைவர் தான் இருப்பாங்க. எல்லாருக்குமே ரூம் இந்த மாரி தான் இருக்கும். ஒரு ஆள் தான் இருக்கலாம். பாருங்க ஒரு பெட்டு, அதுக்கப்புறம் அதிலேயே கிச்சனு, சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பாத்ரூமு. 2 பேருக்கு மேல ஒரு ரூமுக்குள்ள நிற்க கூட முடியாது. அந்த அளவு தான் இருக்கு. இதுவே கம்பெனியா இருந்தா பெரிய ரூமா இருக்கும். 4 பேர், 5 பேர் இருப்பாங்க. இப்போ என் ரூமுக்கு வந்துட்டேன் நான் சாப்பாட வாங்கிட்டு. இதுதான் என்னோட ரூமு. என்னோட ரூம் பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு ரூமை விட கொஞ்சம் பெருசு. அதுக்கப்புறம் 2 பேர் ஒருத்தர் தூங்கலாம். ஆனா 2 பேர் யாரும் வந்தா கெஸ்ட் வந்தா இருந்துக்கலாம், உட்காந்துக்கலாம். மற்றபடி தூங்குறதுக்குலாம் இங்கே இடம் கிடையாது. நான் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இங்கே 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாகிஸ்தானி தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்க இங்கே சமைச்சு சாப்பிட அந்த ரூமில் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நான் இங்கே ரூமில் வந்து சமைக்கலை. என் ஃப்ரெண்டு கூட தான் சமைச்சு சாப்பிடுதேன். இந்த கபோர்ட்லாம் தெரியுது பாருங்கள். இந்த கபோர்ட்லாம் நான் வந்ததுக்கப்புறம் கஃபேல வச்சு தந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே ஒரு லேண்ட்லைன் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இன்கமிங் மட்டும்தான். சம்டைம் நம்ம ஃபோனுக்கு அடிப்பாங்க, இல்லைனா லேண்ட்லைனுக்கு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் என் ரூமில் ஏசி. சவுதியில் இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக எல்லா ரூம்லேயுமே ஏசி இருக்கும். அதனால் எனக்கு ஒரு ஏசி வச்சு தந்துருக்காப்புல. இப்போ ஹீட் ஆயினால இங்கே கொஞ்சம் தண்ணி லீக் ஆகுது ஏசியில். அதனால் கீஸ் மாட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட டிவி இருக்குது என் ரூமில். டிவிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அரபிக் சேனல் மட்டும்தான் இது இருக்குது. அதனால நான் இதை பெருசாக யூஸ் பண்ணுறதெல்லாம் இல்லை. மேலே டிஷ் வச்சு தந்துருக்காங்க. ஆனால் ஒன்லி அரபிக் சேனல் மட்டும்தான். பென் ட்ரைவில் எதுவும் படம் ஏற்றுனா இதில் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். மற்றபடி மொபைலை கூட இதில் கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒய்ஃபை எல்லா ரூம்லேயுமே கண்டிப்பாக ஒய்ஃபை வச்சு தருவாங்க. ஒரு சில வீட்டில் ஒய்ஃபை வச்சு தருவாங்க, ஒரு சில வீட்டில் வச்சு தர மாட்டாங்க. என்னோடய ரூமில் இருக்குது. இதுதான் என்னோடய கிச்சனு. ஸோ சமைக்கிறதுலாம் இல்லை. குப்பூஸ் எதாவது நைட் வாங்கினா சூடு பண்ணிக்கிடுவேன். அதுக்கப்புறம் குட்டி ஃப்ரிட்ஜு. எல்லா டிரைவர்ஸுக்குமே அவங்கவுங்க ரூமில் இந்த மாதிரி குட்டி ஃப்ரிட்ஜ் வச்சு தருவாங்க. அதுக்கப்புறம் யாராவது கெஸ்ட்டு வந்தால் இருக்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்டூல் போட்டிருக்கேன். யாரும் வந்தால் நின்றுக்கிட்டே இருக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கிறதுக்காண்டி இந்த குட்டி ஸ்டீலு, ஒரு கண்ணாடி ரூமுக்குள்ளேயே. அவ்வளோதான். இதுதான் என்னோடய ரூமு. இங்கே டிரைவர் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இதை விட சின்ன சின்ன ரூம்லாம் இருக்குது. என் ரூமு கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் என் ரூம் பக்கத்தில் ஆப்போசிட்லலாம் ஒரு சூடானி இருக்காப்புல. அவர் ரூம்லாம் பார்த்தோன்னா இதை விட ரொம்ப குட்டி ரூமு. ஒரு ஆளுக்கு மேலே உள்ளே போக முடியாது. அந்தளவு தான் ரூமு. இந்த குட்டி ரூம்லேயே பாத்ரூமு எல்லாமே இருக்குது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.